ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி இன்னர் செயின் ஸ்டிச், அதாவது இதை டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி போடுறது, எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி 2 கலரில் சில்க் த்ரெட் தேவைப்படுது. 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அண்ட் இன்றைக்கி நான் த்ரெட் நீடில் தான் எடுத்திருக்கேன். நம்மளுடைய சேனலில் பேசிக் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னர் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம நார்மலாக எப்படி செயின் ஸ்டிச் போடுவோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது பேசிக் சில்க் த்ரெட்டில் போடுற செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் இனிமேல் சின்னதாக போட கற்றுக்கோங்க. இந்த ஸ்டிச்சை நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் சின்னதாக போட கற்றுக்கோங்க. அதுக்காக ரொம்ப குட்டியாகவும் போடக்கூடாது. ஒரு ரைஸ் அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, நம்ம இப்போ பேசிக் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி மீடியம் சைஸில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நான் என்ன சொல்லியிருந்தேன், 2 கலர் த்ரெட்டை வச்சுருக்க சொன்னேன் இல்லையா? இன்னொரு கலர் த்ரெட்டை எடுத்து இந்த செயினுக்கு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு செயினோடைய சென்டர் இந்த மாதிரி த்ரெட்டை விலக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினோடைய சென்டர்லேருந்து நம்ம இன்னொரு த்ரெட் இருக்கு இல்லையா, அதை நம்ம வெளியே எடுக்கிறோம். செகண்ட் செயினோடைய சென்டர் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மறுபடியும் வெளியே எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு செயினோடைய சென்டரில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கணும். ஃபோர்த்து செயினோடைய சென்டர். கண்டிப்பாக சென்டர் தான் கணக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்கில் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. இந்த செயினோட ஃபினிஷிங்கே சென்டரில் ஆரஞ்சு கலரில் தெரியுது பார்த்திங்களா? அதே தான் அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். இதை நம்ம மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, டபுள் கலர் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் போடும்போது இந்த செயினை அவுட்லைனாக கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு அவுட்லைன் ஸ்டிச் தான். கரெக்டாக சென்டரில் பஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ரைஸ் சைஸில் தான் செயின் ஸ்டிச் போடணும். இதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டபுள் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் அவுட்லைனாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த செயின் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த செயினை முடிக்கும் பொழுதும் இதுக்கு உள்ளேயே முடிச்சிடக்கூடாது, வெளியே கொண்டு தான் முடிக்கணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு செயினோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த செயினோடைய சென்டரில் பஞ்ச் பண்ணி மறுபடியும் வெளியே எடுத்து அடுத்த சென்டர் பஞ்ச் பண்ணுறோம். இதுவே கண்டினியூ பண்ணோம்னா இன்னர் செயின் ஸ்டிச் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இதை டபுள் கலர் யூஸ் பண்ணாமல் சிங்கிள் கலரில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி தான், டபுள் கலரில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். எக்ஸ்ட்ரா நம்ம என் நாட் போட்டு முடிக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரே கலரில் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நம்ம போடுற அவுட்லைன் நம்மளுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்லாக் பண்ணுவீங்க, ஆனால் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே கலரில் போடுறதுனால பக்கத்துலேயே, ஓகேங்களா, பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்து கண்டினியூ பண்ணிடுங்க. அதை எப்படி சென்டரில் கொடுத்தீங்க, சேம் அதே ப்ராசஸ் தான். சென்டரில் கொடுத்து போடுங்க. ஓகே, இது டபுள் செயின் ஸ்டிச்சில், அதாவது இன்னர் ஸ்டிச்சில் டைப் 1. இது டைப் 2.
அடுத்து நம்ம டைப் 3 போட போகிறோம். நீங்கள் இதில் வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3 மூணுமே போட்டுக்கோங்க. ஆனால் டிசைன் ஷேப்ஸும் டைப் 1ல் போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டைப் 3 போடுறதுக்கு நான் இப்போ ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் பட்டு சேரீலலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதையும் அதே மாதிரி நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, நாட் போட்டு முடிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நீங்கள் இதையே அப்படியே நீங்கள் பேக்கில் கொண்டு போய் கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் சாரியோட கான்ட்ராஸ்டான கலர்லேயோ இல்லை ப்ளவுஸோட கலர்லேயோவோ கொடுக்கலாம். ஏன்னா கீழே வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்குறோம். ஸோ அது வந்து சேம் கலரில் கொடுக்கறதுனால அவ்வளோவா தெரியாது. நீங்கள் இந்த மாதிரியுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அவுட்லைன் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து கற்றுக்குவீங்க. ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கலரில் வந்து பேசிக் செயின் ஸ்டிச்சை கொடுத்துடலாம். நீங்கள் என்ன ஸ்டிச்சு போட்டாலுமே அந்த நம்ம ஷேப்ஸ் போடுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுவோமோ, டிசைன்ஸ் போடுறதுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோமோ அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வளைவான இடத்துல குட்டி குட்டியாக தான் கொடுக்கணும். ஷார்ப் எட்ஜஸ் வந்துச்சுன்னா ஷார்ப் எட்ஜஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அட்டாச்மெண்ட் போடுற இடத்துல அட்டாச்மெண்ட் போட்டு தான் கொடுக்கணும். டபுள் கலருங்கிறதுனால நம்ம 2 கலர் கொடுக்க போகிறோம், அது மறைச்சிக்கும் அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த கேப்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம டிசைன் போடுறதுக்கு நான் அட்டாச் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்து அதே மாதிரி அட்டாச் பண்ணி போடுங்க. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சென்டர்லேருந்து எடுத்து அடுத்த செயின் ஸ்டிச்சோட சென்டரில் கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். ஓகேங்க, இது வரைக்கும் போட்டதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஷேப்ஸ் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஷேப் போட போகிறீங்கன்னா இந்த மேங்கோ ஷேப்பை நீங்கள் போட்டு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு போட தெரியலனா பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் மேங்கோ ஷேப்புன்னு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து போட்டு ட்ரேஸ் பண்ணி போடுங்க, கரெக்டாக போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.